ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி தருவான். யோவான் 15:15. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு பனையோலையும் மணல் கட்டியும் நல்ல நண்பர்களாக செயல்பட்டனர். இருவரும் இணைந்து ஒரு நாள் உல்லாச பயணம் புறப்பட்டனர். வழியில் புயல் வந்தது. காய்ந்து போன பனையோலை புயல் காற்றை பார்த்து பயந்து போனது. பயப்படாதே தோழா என கூறி மணல் கட்டி அந்த ஓலையின் மேல் உட்கார்ந்து கொண்டது. பனையோலை புயலிலிருந்து தப்பித்தது. அடுத்த நாள் மழை வந்தது. மணல் கட்டி பயந்து போனது. கவலைப்படாதே சகோதரா என்று சொல்லி பனையோலை மணல் கட்டியை போர்வையாய் மூடி நின்று காப்பாற்றியது. அடுத்த நாள் பயணத்தின் பாதியிலே இருவருக்கும் சண்டை வந்தது. நீ என்ன பெரிய ஆளா, காற்றடித்தால் பறந்துவிடும் வெறும் சருகுதானே என்றது மணல் கட்டி. மழை பெய்தால் கரைந்து விடுவாய் நீ என்றது பனையோலை. பிரிவால் இருவரும் தனித்தனி பயணம் தொடர்ந்தனர். வேறொரு நாள் புயல் வந்தது. பனையோலை அடித்துச் செல்லப்பட்டது. அடுத்த நாள் மழை வந்தது. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மணல் கட்டி கரைந்து போனது. இதில் இருந்து நாம் அறிந்து கொள்வது, தனித்து நின்று வெற்றி பெற முடியாது. நாம் ஒவ்வொருவரும் இணைந்து செயல்பட்டால் வெற்றியின் கனியை தட்டிச் செல்லலாம். ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி தருவான். தொப்புள் கொடியானது தாயையும் சேயையும் இணைக்கிறது. வீட்டில் விலை என்ற விளக்கு இருந்தாலும் அது மின்சாரத்துடன் இணைக்கப்படாவிட்டால் ஒளி தர முடியாது. மனித வாழ்வு விலை மதிப்பற்றதாக இருந்தாலும் இயேசுவோடு இணைக்கப்பட்டால் தான் மிகுந்த கனி தர முடியும். இயேசு வாழ்நாள் முழுவதும் நிறை பலன் தந்து தந்தையோடு இணைந்திருந்தார். இயேசுவின் தாய் மரியாவும் அனைத்து இன்ப துன்பங்களிலும் மகனின் உறவில் நிலைத்திருந்தாள். தேக்கு மரத்தின் பக்க கிளைகளை தரைத்து விடுவார்கள். மரம் நேராக வளர வேண்டும். பக்க கிளைகளால் பயனில்லை. முருங்கை மரத்தை நேராக வளர விடாமல் தரைத்து விடுவார்கள். பக்க கிளைகள் படர்ந்து வளர்ந்தால்தான் அதிக பயன் தரும். திராட்சை செடியில் பயன் தராத கிளைகளை தரைத்து விடுவதாக இயேசுவும் எச்சரிக்கிறார். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். யோவான் 15:10. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம். அவருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருப்போம். அப்பொழுது அவருடைய ஆசி பெற்ற மக்களாக அவரோடு இணைந்து வாழ முடியும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரை உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே, உம்மை போற்றி துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறீரே. இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும், இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும். உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.